சரி. இன்றைக்கி தீத்து 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, அடுத்த பகுதி, மீதி 5 வசனங்கள் அடுத்த பகுதி. சரிங்களா, 2 பகுதி தான். முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசுனா தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் நிறையா தலைப்புகள் வரும், அதை நான் சொல்லும்போது கரெக்டாக பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ முதலாம் வசனம் பாருங்கள். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. சரிங்களா. அதான் பவுல் சொல்கிறார், தீத்துக்கு சொல்கிறாரு, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. பார்த்தீங்கன்னா அப்போ ஆரோக்கியம் இல்லாத உபதேசம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் வளர்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் வளரும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, நல்லா சத்துள்ள ஆகாரமாக கொடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதுதான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும், நல்லா கீரைகளை கொடுங்க, நல்லா பருப்பு வகைகளை கொடுங்க, நல்லா பழங்களை கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, தானியங்களை கொடுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ். சரிங்களா. அப்போ அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தா தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கோசரம் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மா வளரணும் அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கொடுத்தா தான் ஜனங்கள் நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. எபிரேயரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, பாலை குடிக்கிறவங்களா இருக்கீங்க, நீங்கள் இன்னும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடல, பலமான ஆகாரத்தை சாப்பிடல அப்படின்னு சொல்கிறார். அதான் 3 நம்ம வாசிக்கிறோம், ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு போதகர் பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய ஆடுகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும். ஆரோக்கியமான உணவு எப்படி கொடுக்குறது அப்படின்னா வசனம் தான். சரிங்களா. அப்போ அந்த புதிய ஏற்பாடு முக்கியமாக கிறிஸ்துவின் வசனங்கள், கிறிஸ்துவின் உபதேசங்கள், புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். சரிங்களா. தான் எல்லாமே சத்தியம்தான். இந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ளே போகணும். சரிங்களா. கிறிஸ்து, கிருபை, இந்த சுவிசேஷம் மாதிரி பார்த்திங்கன்னா மூல உபதேசங்கள் நம்ம பார்க்குறோம். மனம் திரும்புதல், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் வேதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உபதேசங்கள் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமைகள், உபதேசங்கள் எல்லாம் நிறையா ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ வசனம் தான் அதிகமாக இருக்கணும். ஒரு பிரசங்கத்தில் பார்த்திங்கன்னா வசனம் தான் அதிகமாக இருக்கணும். சரிங்களா. 1 தீமோத்தேயு 3:15 சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சபைக்குள்ளே வசனம் நல்லா போகணும். வசனம் நல்லா, அதாவது சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான். அப்போ அப்போ பார்த்திங்கன்னா இந்த மேய்ப்பருக்கு தெரியணும். சரிங்களா. அப்போ இந்த ஆடுகளுக்கு நமக்கு புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் மேய்க்கணும். அப்போ வசனத்தை அந்த போதகர் தான் கொடுக்கணும். சரிங்களா. அப்போ தான் அந்த ஆடுகள் நல்லா கொள்ளுன்னு வளரும், நல்லா ஆத்மாவில் பலப்படும். இல்லைனா அது வீக்காக இருக்கும். சரிங்களா. கொஞ்சம் யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கி போயிடுவாங்க. நல்லா இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்குறது ரொம்ப பார்த்திங்கன்னா வசனம் தான் அதிகமாக, ஒரு செய்தியில் பார்த்திங்கன்னா வசனம் தான் அதிகமாக இருக்கணும். வசனத்துக்குரிய காரியங்கள், வசனத்தை தான் சுற்றி வரணும். நம்ம அந்த கோரை விட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போது சில கதைகளை சொல்லிக்கலாம், சில ஊமைகளை சொல்லிக்கலாம், சில சாட்சிகளெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அதுக்கு ஒத்து போனதா அப்படியே இருக்கணும். சரிங்களா. அப்போது வேதத்தில் பார்க்குறோம், 1 பேதுரு 4:11 சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்க கடவுள்னு நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 2:17 வாசிக்கிறோம், நாங்களும் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுற அதிகாரமுடையவராய் பிரசங்கம் பண்ணார் வாசிக்கிறோம். அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்கா 24 சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, தேவன் அந்த வசனத்தை நம்ம விளக்கி காட்டின போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நமக்குள்ளே ஒரு மறுரூபம் வரணும். சரிங்களா. இப்போ வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், இந்த மறுரூபம் வரணும். பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதான் 2 கொரிந்தியரில் 3:18 வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாவார்கள். சரிங்களா. இப்போ அந்த வசனம் தான் போய் ஜோடிக்கப்பட்ட கதைகள், கட்டுக்கதைகள், புராண கதைகள் இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது. சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுக்குமே உதவாது. ஏதோ 1-2 தேவையான சொல்லிக்கலாம். பட் ஆனால் அதிகமாக ஒரு இதில் பார்த்திங்கன்னா வேத வசனம் தான் அதிகமாக இருக்கணும். வேத வசனத்துக்கு ஒத்த மற்ற காரியங்களை நம்ம சொல்லிக்கலாம். அப்போ தான் அந்த சபை வளரும்.
அப்போஸ்தலர்ல சொல்லும்போது சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொல்றார். சரிங்களா? அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சபை ஆதிக்கால சபை வளர்ந்துச்சு. சரிங்களா? ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் போதிக்கிறதில் பார்த்தீங்கன்னா சபை வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதான் சொல்கிறார் பவுல் சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு, புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் 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 சொல்லி பரிசுத்தத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 அதிலேயே போய்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. சிலர் பேர் பார்த்தீங்கன்னா கிருபை 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 அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. எல்லாமே ஆளினால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு எல்லா வைட்டமின்களும் தேவை. வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ எல்லாம் தேவை. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே நமக்கு தேவை. ஒரு பக்கத்து ஆசீர்வாதமும் இருக்கணும், கிருபை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். சரிங்களா? எல்லாமே கலந்தாக கொடுக்கணும். எல்லாமே நமக்கு தேவை. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் பாருங்கள். அப்போ தேவனிடத்தில் கேட்டு நம்ம அந்த தேவனுடைய ரேமா வார்த்தைகளை பெற்று கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 1 தீமோத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, சிலர் பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பின்பற்றி விசுவாசத்தை விட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை ஜனங்கள் கேட்டால் தான் அவங்க வந்து சபைக்குள்ளே நீடித்திருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே வந்து கட்டப்பட்டவர்களாக உறுதியாக இருப்பாங்க. அப்போ என்ன பெருவெள்ளம் எது வந்தாலும் அவங்க வந்து அதில் உறுதியாக நிற்பாங்க. சரிங்களா? பெங்களூரில் இருக்கிற ஒரு பாஸ்டர் அவர் சொன்ன ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து சொன்ன ஒரு சாட்சி, அவர் வந்து எப்படி சபைக்கு மெசேஜை கொடுப்பார் அப்படின்னா, அவர் அதிகமாக வந்து அந்த மெசேஜ் அந்த உபதேசத்தில் அந்த மெசேஜை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லுவார். அதாவது தேவ வசனம் அதில் தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவரோட சாட்சி நான் நேராக கேட்டேன். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் சண்டே மெசேஜுக்கு மண்டேலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு 1 வாரம் ப்ரிப்பேர் பண்ணுவாராமா. இந்த 1 வாரம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த 1 வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராமா. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த திங்கக்கிழமையே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, இதை பிட்டு கொடுங்க, இதை வாங்க சொல்லி அது மாதிரி இந்த 1 வாரம் ஃபுல்லாக அவர் அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவாராமா. அவர் ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு காரியத்தை காட்டினாராமா. பார்த்தீங்கன்னா அந்த பிராகாரம் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேஜையில் வந்து 6 அப்பங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த 6 அப்பங்களும் தேவ சமூகத்திலே இருக்கும். அந்த 6 அப்பங்கள் 12 அப்பங்கள் இருக்கும். அது வந்து பிரதான ஆசிரியர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். ஆண்டவர் அதை காட்டினாராம். ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த தேவ சமூகத்திலே இருக்குது. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அதை பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றாங்க. அப்போ அதை 1 வாரம் தேவ சமூகத்தில் வச்சு அதை ஜனங்களுக்கு போய் அதை பிட்டு தரும்போது பார்த்திங்கன்னா அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தேவன் அவருக்கு வந்து வெளிப்படுத்தினாராமா. அவருடைய சபைகளில் பார்த்திங்கன்னா 20,000த்துக்கும் அதிகமான ஆத்துமாக்கள் வர்றாங்க. ஸோ அவர் சொன்ன சீக்கிரட்டு தான். பார்த்திங்கன்னா நான் எதுவுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேவ வசனம் தான். அந்த 1 வாரம் ஃபுல்லாகவும் அந்த வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி மண்டேலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன் நான். அப்போ நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் கொடுக்கும்போது ஜனங்கள் அப்படியா திருப்தி அடைவாங்க. அது மூலமாக ஜனங்கள் தொடப்படுவாங்க, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்கும். அந்த பிரசங்கத்தின் வேலையே நிறையா அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், நிறையா ஜனங்கள் மறுரூபமாகறாங்க, எல்லாம் வந்து ஜனங்கள் தேடி வராங்க, அது வந்து ரொம்ப ஆவலாக வராங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதில் வந்து எந்த கலப்பு இல்லாதபடி சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், ஜனங்கள் தொடப்படுவாங்க பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள். முதிர் வயதுள்ள பருத்தல் பார்த்தீங்கன்னா முதிர் வயதுள்ள புருஷர்கள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், பாலிய புருஷர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே எழுதுகிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். முதிர் வயதுள்ள புருஷர்கள், அது வேணால் ஒரு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு தலைப்பு. சரிங்களா? முதிர் வயதுள்ள புருஷர்கள் அது ஒரு தலைப்பு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முதிர் வயதுள்ள புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வயசானவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, அதனால் வந்து கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருக்க முடியாது பாருங்கள். அப்போ சாலமோன் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வயசான டைமில் தான் பார்த்திங்கன்னா அவர் விழுந்து போனது. அவர் பார்த்திங்கன்னா அவருடைய
பெண்கள் ஸ்திரீகள் வந்து இருதயத்தை வலிவி போக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டைமில் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 99 வயசில் பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி 99 வயசில் பார்த்து சொல்கிறாரு பாருங்கள். அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும். ஸோ தெளிந்த புத்தி இந்த பார்த்திங்கன்னா இதில் பல முறை இதே அதிகாரத்தில் பல இடத்துல தெளிந்த புத்தியாக இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்கன்னு வரும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பல அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா தான் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படியாக சரியான ஆலோசனை நம்ம முடிவு எடுக்க முடியும் பாருங்கள். அது ரொம்ப அதனால் தெளிந்த புத்தி வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லும். இப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ விசுவாசத்தில் நம்ம ஒன்றை கட்டப்பட வேண்டியது அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம்னு சொல்லி பார்க்குறோம். விசுவாசத்தில் வந்து உறுதியாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பிலும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு தான் வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபேசியரில் பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் அறிவிக்கெட்டாத அன்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், உங்களுக்காக முழங்கால் போட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அன்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள். அன்பின் ஆவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி அன்பில் இருக்கணும், அன்பில் தரித்திருங்க, அன்பில் வேறுன்றுங்க, அன்புகள் நிறைத்திருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பொறுமையிலும் பொறுமை ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ திடீர்னு தேவையில்லாத வாக்குவாதத்தில் சண்டையில் ஈடுபட்டக்கூடாது, எல்லாவற்றிலும் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதிலெல்லாம் ஆரோக்கியம் உள்ளவர்களா அப்போ இதிலெல்லாம் வந்து பலப்பட்டிருக்கணும். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் நல்லா பலப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 3ஆம் வசனம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும், அது ஒரு தலைப்பு. சரிங்களா? முதிர் உள்ள ஸ்திரீகள் அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அது ஒரு தலைப்பு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அப்படியே முதிர் வயது ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாக இருக்கவும். பார்த்திங்கன்னா சொல்கிற முதிர் வயதுள்ளவர்கள் எப்படி இருக்கணும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருக்கணும், அவதூறு பண்ணக்கூடாது. அவதூறு பண்ணுறதுன்னா அங்கே இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து சொல்கிறது, இங்கே இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் போய் இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்கிறது, அதுதான் அவதூறு பண்ணுறது. சொல்லுங்களா? பார்த்திங்கன்னா தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது, அவங்கள பற்றி புரளை பேசுகிறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் புரளை பேசுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மதுபானத்துக்கு அடிமையாக இல்லாத குடிக்கிறவங்களா பெண்கள், வயதான பாட்டிமார்கள் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 4ஆம் வசனம் பாருங்கள், தேவவசனம் தூசிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் இருக்குது. அடுத்த 4ஆம் வசனத்தில் பாலிய ஸ்திரீகள் இருக்கப்போ அது ஒரு தலைப்பு. சரிங்களா? அப்போ பாலிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாலிய ஸ்திரீகள் அது ஒரு தலைப்பு. தேவவசனம் தூசிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளை இடத்திலும் அன்புள்ளவர்களும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாலிய ஸ்திரீகள் வந்து புருஷரிடத்திலும் பிள்ளை இடத்துல அன்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களும். ஸோ தெளிந்த புத்தி இதுலேயும் பாருங்கள், தெளிந்த புத்தி வருதுங்களா? அப்போ தெளிந்த புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெளிந்த புத்தி இருந்தால் தான் ஒரு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும், தேவனுடைய சித்தத்தின்படியாக ஒரு முடிவெடுக்க முடியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அதில் தான் வரும் உங்களுக்கு. கற்புள்ளவர்களும். ஸோ கற்புள்ளவர்கள்னால் கரைப்படாதவர்களாக இருக்கணும். சரிங்களா? கரைப்படாதவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வீட்டில் தரித்திருக்கிறவர்களும். ஸோ வீட்டில் தரித்திருந்தால் தான் ஒரு நல்ல பெண்மணிக்கு ஒரு அழகு. சரிங்களா? ஆனால் சாட்சி கெட்டு போயிருப்பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடாக தெரிஞ்சாங்கன்னா வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்கள், நல்ல குணமுடையவர்களாக இருக்கணும், ஆவியின் கனி உடையவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம அப்போஸ்தலரில் வாசிக்கும்போது பெரோயா பட்டணத்தார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காரியங்கள் இப்படி இருக்குதாங்கன்னா தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவரை பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தாலும் சொல்ல பார்த்தா நல்லவர்களாக இருக்குங்க, கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிதவர்களாக இருக்கும்படி பார்த்திங்கன்னா புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள்னு சொல்லி சொல்கிறார். அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவனாக இருக்கும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த காரியங்களெல்லாம் வந்து முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வந்து பாலிய ஸ்திரீகளுக்கு சொல்லணுங்கிறார். இது இந்த காரியங்களெல்லாம் இப்போ சொன்ன காரியங்களெல்லாம் புருஷரிடத்தில் பிள்ளை இடத்துல அன்பு கூறணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும், வீட்டில் தரித்துக்கு நல்லவர்களாக இருக்கணும், புருஷருக்கு கீழ்ப்படியணும், இன்னும் பிள்ளைகள்லாம் வந்து பக்திக்குள்ளே வளர்த்துமா அப்படின்னு சொல்லி முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வந்து பாலிய ஸ்திரீகளுக்கு வந்து புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 6ஆம் வசனம்,
அப்படியே பாலிய புருஷனுக்கு புருஷர்கள் அது ஒரு தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் பாலிய புருஷன் இருக்கா, அது ஒரு தலைப்பு. பாலிய புருஷனும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும் புத்தி சொல்லு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். தெளிந்த புத்தி, இதில் பார்த்தீங்களா தெளிந்த புத்தி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் பல இடத்துல தெளிந்த புத்தின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருளுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் புத்தியை கொடுத்தோம்னா நம்ம சரியான தேவ சித்தத்தின்படியாக சரியான டிசிஷன் எடுத்து நம்ம முன்னேறி செல்லணும். இப்போ தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம டிசிஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு தவறுதலே வராது பாருங்கள். சரிங்களா, பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆண்டவர் வந்து நடத்துவார். அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்காரியங்களுக்கு மாதிரியாக காண்பித்து, பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நீயே வந்து மாதிரியாக காண்பு, எதிராளியானவங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாக இருப்பாயாக சொல்கிறாரு. நீயே உன்னை வந்து மாதிரியாக காண்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே அகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே தான் சொல்கிறார், நீ என்ன பிரசங்கம் பண்ணுறியோ நீ முதல்ல அதுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ வந்து உன்னையே வந்து எல்லாத்துக்கும் மாதிரியாக காண்பி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணுறவங்கள விட அந்த பிரசங்கத்தை விட பிரசங்கியாரை வந்து ஜனங்கள் ரொம்ப கவனிப்பாங்க. சரிங்களா, அவங்க பண்ணுற பிரசங்கத்தை விட பிரசங்கியார் முதல்ல எப்படி இருக்காங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பார்ப்பாங்க. அந்த சபை பிரசங்கத்தை விட அந்த சபை போதகர் எப்படி இருக்காங்க, அவருடைய நடக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அது வந்து எல்லாருடைய கண் அவங்க மேலே வந்து உன்னிப்பாக இருக்குமா. அதில் நம்ம கரெக்டாக சாட்சியாக இருந்தோம்னா போதும் பாருங்கள், ஜனங்களை வந்து ஈஸியாக ஆதாயப்படுத்தி கொண்டு வந்துடலாம் பாருங்கள். அதான் சொல்கிறேன், நீ வந்து உன்னை மாதிரியாக காண்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்க உபதேசத்தில் விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாக இருப்பாயாக. இப்போ சொல்கிறாரு, நீ வந்து ஒன்றுக்குமே வெட்கப்படாமல் இரு, பொல்லாங்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே வந்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு உன்னை குறித்து யாருமே வந்து தப்பு காட்டிடக்கூடாது. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி யாரும் கை காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிறார். உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும். ஸோ விகற்பம் அப்படின்னா மாறுபாடுன்னு அர்த்தம், வேறுபாடு இல்லை மாறுபாடு. உபதேசத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாது, உபதேசத்தில் மாறுபாடு இருக்கக்கூடாது. சரிங்களா, சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். சரிங்களா, இப்போ சத்தியத்தில் வந்து சத்தியத்தில் கலப்படம் செஞ்சிடக்கூடாது, சத்தியத்தில் வேறுபாடை கொண்டு வந்துடக்கூடாது, சத்தியத்தை மாற்றி பிரசங்கிச்சிடக்கூடாது. சரிங்களா, அது வேதத்தில் பார்க்குறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வசனத்தை தப்பாக போதிச்சிடக்கூடாது. ஏன்னா போதகர்கள் ஏன்னா தேவனுடைய அங்கேருந்தால் வந்து நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது. நம்ம எதாவது தப்பாக வச்சுட்டோம்னா அவங்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உன்னை தப்பாக பிரசங்கிச்சிட்டோம்னா, தப்பான உபதேசத்தை கொண்டு போயிட்டோம்னா ஜனங்கள் நிறைய பேர் இடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதுலேயே தப்பாக வேறுபாடாக மாறுபாடாக வந்து பிரசங்கிச்சிடாது, சத்தியத்தை சத்தியமாக சொல்லு அப்படிங்கிறார். நல்லொழுக்கம் உள்ளவன் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், வேலைக்காரன் இருக்கா, அது ஒரு தலைப்பு. அது 2 வசனம் வந்து வேலைக்காரர் எப்படி இருக்கணும், எஜமான்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 9, 10 அது ஒரு அடுத்த வேலைக்காரர் எப்படி இருக்கணும் அடுத்த பகுதி. வேலைக்காரர் அது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஸோ வேலைக்காரர் எஜமான்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எஜமான்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எஜமானை எதிர்த்து பேசக்கூடாது, எஜமானுக்கு பிரியமாக நடக்கணும், திருடக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இரு அப்படின்னு சொல்லி நீ வந்து வேலைக்காரருக்கு புத்தி சொல்லு. அப்போ எஜமான்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேலைக்காரர் வந்து எஜமான்கள்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னும் அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா 11 முதல் 15 வரை அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, 11 முதல் 15 அடுத்த பகுதி. 14ஆம் வசனத்தை அந்த 2 லைனை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு. அது ஒரு முக்கியமான வசனம். 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி
நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சரிங்களா? அப்போ சொல்கிறாரு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஸோ வந்து பிறந்த மரியாள் வயிற்றில் பிறந்தார். பார்த்தீங்கன்னா 30 வயசில் ஊழியத்துக்கு வந்தார், ஊழியம் செஞ்சார். இப்போ நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இப்போ உயிரோடு இருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா சுவிசேஷம் கொடுக்கப்பட்டா விட்டது. அதான் சொல்கிறார். பார்த்திங்கன்னா தேசு கிறிஸ்து வந்துட்டார். சரிங்களா? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இப்போ ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உள்ளத்திலே ஜீவனம் பண்ணி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இப்போ இயேசு கிறிஸ்து வந்தனால அங்கே ரட்சிக்கப்பட்டீங்க, மறுபடியும் நீங்கள் பலவைய பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. வேதத்தில் பார்க்குறோம், மாம்சத்தின் இச்சை கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் போய் உலகத்தினால் உண்டானது, தேவனால் பிதாவினால் உண்டானது இல்லை, அதனால் அதை வெறுத்து தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி நம்ம கலாத்தியரில் பார்க்குறோம். பாவியின் கனியை அணிஞ்சு கொள்ளுங்க, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். தெளிந்த புத்தி, இதில் பாருங்கள் தெளிந்த புத்தி. சரிங்களா? இதுலேயும் பாருங்கள் தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம். பாருங்கள், தெளிந்த புத்தி இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு பயப்படுவோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவ பக்திக்கு நேராக நம்ம போவோம், தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், தேவ சித்தத்தின்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், அந்த தெளிந்த புத்தி நம்ம தேவை. தெளிந்த புத்தி எத்துனா தேவ சித்தத்தின்படியாக நம்ம சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக உலகத்திலே ஜீவனம் பண்ணுங்கள். வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்கிறார். ரொம்ப பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துவோமாகன்னு சொல்கிறார். பாருங்கள். சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமானதான் நீங்கள் சுபாவம் மாறணும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார், உங்களுக்காக சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்னு சொல்கிறார். அதை 2 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின்னு சொல்கிறாரு. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்படி நமக்கு போதிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக காத்துட்ருக்கோம், நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கோம். எப்போ வேணால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும்போது நம்ம அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 3 காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று அவர் நம்ம எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு கிரையன்ஸ் செலுத்தப்பட்டு விட்டது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தான் சொல்கிறாரு, முழு சபையவே கரை திரை ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்தம் செய்யும்படியாக அதற்காக தாமே ஒப்பு கொடுத்தான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்குகிறது மட்டும் இல்லை, சுத்திகரிக்கிறது. அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், செத்த கிரியைகளை அவருடைய ரத்தம் செத்த மனசாட்சியை, செத்த கிரியைகளை அவருடைய ரத்தம் சுத்திகரித்து நம்ம தெளிவாக்குகிறது, சுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அக்கிரமத்திலின்றும் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியான ஒரு கிரையம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. சரிங்களா? அப்போ இதை தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தில் எழுதும்போது நம்ம பரிசுத்தம், அதனால் நம்ம பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அதனால் இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அந்த மாதிரி நம்மளும் இனிமே அந்த பாவத்துக்கு அடிமையானவர்கள் இல்லை, அவருடைய அடிச்சுவடுகள் நம்ம பின்பற்றுகிறவளாக இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தான் சொல்கிறார். இப்போ ஏற்கனவே ஒரு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது.
அப்போ நான் என்ன சொல்லணும், நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தமாகணும், நாம் முற்றிலும் பரிசுத்தமாகணும், எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கிரயத்தை வந்து ஏற்கனவே சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார். சரிங்களா? அதுக்காக அவர் பாடுபட்டிருக்கார். அது பார்த்திங்கன்னா நான் பாவத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாவம் நம்மை கட்டி வைக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, எல்லா அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகும். சரிங்களா? அப்போ அவருடைய சொந்த ஜனங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தூரமாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். ஆனால் தேவன் இப்போது அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவர் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால் கழுவினால அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிட்டார்னு சொல்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியமுள்ளவர்களாக நம்ம சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அப்போ நற்கிரியைகளை செய்கிறது, இப்போ நற்கிரியை செய்கிற அவருக்காக ஊழியம் செய்கிறது, அவருக்காக செய்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவருக்காக பயன்படுத்துகிறது தான் நற்கிரியைகளை செய்கிறது. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர். அப்போ தேவனுக்காக இயேசு கிறிஸ்து என் பாவத்தை ரட்சித்திருக்கார், என் பாவத்தை மன்னிச்சிருக்கார், என்னை ரட்சிச்சிருக்கார், என்னை நீதிமான பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கார், எப்படியாவது நான் அவருக்காக ஊழியம் செய்யணும், அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த தேவனுக்காக பயன்படுத்தணும். அப்போ அந்த வைராக்கியம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பவுல்கிட்ட இருந்துச்சு பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மகா பிரதான பாவியாக இருந்த என்னை வந்து என்ன பண்ணார், மகா பிரதான பாவியாக இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து கிருபையான ரட்சித்திருக்காருன்னு சொல்லி அப்புறம் அந்த பக்தி வைராகம் பாருங்கள். அதை சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற தாமதம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். எப்படியாவது உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்த கன்னிகையாக உங்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி உங்களுக்காக நான் வந்து மகா பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளை தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும்படி அதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள் இது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பா. ஸோ இதெல்லாம் நீ வந்து அதிகாரத்தோடு போதித்து நீ கடிந்து கொள். ஏன்னா நீ ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதியாக தேவனுடைய பிரதிநிதியாக நிற்கிற நீ, அதனால் வந்து தைரியமாக வந்து நீ பேசு, என்னுடைய சார்பாக நீ பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களை அனுப்பியிருக்காரு. அதனால் வந்து தைரியமாக வந்து தேவனுடைய ஊழியனாக நீ பேசு, நீ கடிந்து கொண்டு அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், போதி அப்படின்னு சொல்கிறார். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாய். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா சின்ன வயசு நம்ம குமார்னு சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு அதை எதாவது எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கேன்னு சொல்லி யாரும் அசட்டை பண்ண இளமையை குறித்து நீ அசட்டை பண்ண விட்டுறாத. அதனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து பேசு, நீ சாட்சியாக இருந்து நல்லா போச்சுனாலே ஒன்று வந்து அசட்டை பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஒருத்தர் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு அப்படிங்கிறாரு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், பாலிய ஸ்திரீகள் பாலிய புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ உன்னை எல்லாருக்கும் மாதிரியாக காண்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேலைக்காரர்கள் எப்படி எஜமானுக்கு கீழ்ப்படிணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, அதனால் வந்து நீங்கள் பரிசுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நம்ம எல்லா அக்கிரமத்தையும் மீட்டுக்கொள்ளும்படியாக சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்யல பக்தி அதுக்காக வந்து ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவைகளை பேச கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எப்படி விரும்புகிற அப்படியா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. தெளிந்த புத்திய கர்த்தர் எங்களுக்கு தாங்க. விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, நீர் எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறோ அதை வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அக்கிரமன்றும் மீட்டுக்கொள்ளு, சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி எங்களை சுத்திகரிக்க முடியாது அதுக்காக ஒப்பு கொடுத்தீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இடத்துல கிட்டி சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் கல்வாரத்தினால் கழுவி எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. வார்த்தையினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருகட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.